இனிய நல் வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம். இன்றைய நம்முடைய உலக பொதுமறை தந்திட்ட திருவள்ளுவனாருக்கு இன்று நாம் திருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிமு 31 என்று சான்றோர் மறைமலை அடிகளார் மற்றும் அந்த குழு இணைந்து இந்த நாளை கிமு 31 என்று அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த அற்புத நாளிலே நாம் இந்த திருக்குறள் விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாள் இது. திருவள்ளுவர் திருநாளை ஒட்டி கிமு 31 என்ற நிலையிலே திருவள்ளுவர் திருநாளை மறைமலை அடிகள் சான்றோர் அவர்களால் நிர்ணயிக்கப்பட்டு குழுவால் நிர்ணயிக்கப்பட்டு திருவள்ளுவர் திருநாள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த அரிய நாளிலே திருவள்ளுவர் யாத்த திருக்குறளை நாம் எல்லாம் முற்றோதல் செய்வதற்காக இங்கு கூடியிருக்கிறோம். சான்றோர் பெருமக்கள் அனைவரும் இங்கு அமர்ந்திருக்கின்றனர். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த திருக்குறள் முற்றோதலை நாம் அனைவரும் செய்ய இருக்கிறோம். இது உலக சொத்து, இது தனிப்பட்ட சொத்து கிடையாது. அதனால திருக்குறளை நாம் சொல்லுவதிலே நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. இது திருவள்ளுவருக்கு நாம் செய்யும் நன்றி கடனாக இதை நாம் எண்ணி பார்ப்போம். இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, வள்ளுவருடைய குரல் தான் நமக்கு அவரை காட்டுகிறது, இனம் காட்டுகிறது. ஏனென்றால் 1330 குறள், 133 அதிகாரங்களும் நமக்கு வெளிப்படுத்துவதெல்லாம் உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் உடன்மறை சிந்தனையாளனாக இருக்க வேண்டும். தனி மனித மாற்றம், தனி மனித மனப்பான்மை மாற்றம், தனி மனிதனுடைய ஒடுக்கம், தனி மனிதனுடைய செயல்பாடுகள் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் உலகத்தையுமே மாற்றக்கூடியது என்பதை திறம்பட நிறுவியவர் திருவள்ளுவர் என்று சொல்லலாம். அதனாலதான் அவருக்கு நாங்க இது 4வது ஆண்டாக டாக்டர் மூவ திருக்குறள் நற்பணி சங்கத்திலே நாம் இதை வருடந்தோறும், அதாவது திருவள்ளுவர் தினத்திலே இந்த முற்றோதல் என்பதை செய்கிறோம். முதல் அதிகாரம் நாம் தொடங்குகிறோம். கனவில் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆயபயன் என்கொள். அந்த நேரத்திலாவது அவர்கள் இந்த 1330 குறளையும் அவர்கள் எடுத்து பார்க்கட்டும். அதை அவர்கள் திருப்பி பார்ப்பதற்கும் அதை வாசிப்பதற்கும் ஒரு வாய்ப்பினை நாம் தருகிறோம். இதன் மூலமாக வருகின்ற ஜெனரேஷன் சொல்லக்கூடிய சந்ததியினர் அவர்களும் இதை பார்க்க வேண்டும். இதை நாம ஏன் பண்ணக்கூடாது? ஏன்னா இது உலகத்திலே நம்ம பெருமிதம் பட வேண்டிய ஒரு விஷயம். 1330 குறளை பல துறைகள் சார்ந்த அந்த நுண்ணறிவை எல்லாம் வள்ளுவர் 1.25 அடி, கிட்டத்தட்ட இந்த 7 சீர்ல நமக்கு அழகா எடுத்து இந்த 2 அடி 1.25 அடிக்குள்ள நமக்கு கொடுத்திருக்கார் அப்படின்னும் போது எல்லாம் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்றுதான் நான் சொல்லுவேன். ஸோ இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைய திருக்குறள் நாளிலே ஒரு சபதம் ஏற்போம். ஒரு குறளை நாம் வாழ்வியலாக எடுத்துக்கொள்ளும். அது எந்த குறளாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதை வாழ்வியலாக்கும் பொழுது நிச்சயமாக 1330 குறளும் அதில் பின்னிக் கொண்டிருக்கும். ஏனென்றால் வள்ளுவருடைய ஒரே நோக்கு, ஒரே போக்கு எது என்றால் அறத்தான் வருவதே இன்பம் என்ற 39வது குறள். நீ எதை வேணா வாங்கிக்கோ, எதை வேணா அடை, எதை வேணா தூய்த்து நிறு,
தப்பில்லை. ஆனா அது அறத்தின் வழிபட்டதா? எது அறம் என்பதை வள்ளுவர் சொல்லவில்லை என்றாலும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்ற அந்த 140வது குறளை சிந்தையில் கொண்டு சான்றோர் எதையெல்லாம் செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்ற அந்த அருமையான குறளை அவர்கள், அதாவது 466வது குறளை தந்திருப்பார்கள். எதையெல்லாம் செய்ய வேண்டும், இதையெல்லாம் செய்யக்கூடாது, எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சான்றோரால் நிறுவப்பட்ட வகுத்து வரையறுக்கப்பட்டவற்றை செய்தால் அது அறம், அவற்றை மீறி செய்தால் அது அறமற்ற செயல்கள். இதை உணர்வோம், வாழ்வியல் ஆக்குவோம். வள்ளுவம் வெறும் வாசகம் அல்ல, வாழ்வியல். அது வெறும் 2 மதிப்பெண்களோடு நாம் நிறுத்தி விடாமல் அதையும் ஒரு புத்தகமாக்க வேண்டும். அரசு, தமிழக அரசு தேசிய நூலாக்குவது என்பது 2ஆம் நிலை. முதலிலே இந்த நூல், இந்த திருக்குறளை அவர்கள் படிக்க வேண்டும், மனதிலே ஏற்ற வேண்டும். அதை செய்முறை பயிற்சிகளாக, ஆக்டிவிட்டி பேஸ்ட் இப்பெல்லாம் நம்ம நிறைய உருவாக்குறோம். திருக்குறளையும் ஆக்டிவிட்டிஸ், அன்புடைமை, இது எப்படி நம்ம ஒரு செயலாக்க முடியும், ஒரு செயலாக்கி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணு அப்படின்னு பசங்களுக்கெல்லாம் ஒரு செய்முறை பயிற்சியாக கொடுத்து அதை ஒரு புத்தகமாக்கி அதிலும் தேர்வுகளை வைத்து அவர்கள் அதை சார்ந்த அறிவை பெறுவதற்கு துணை செய்தால் மனிதன் வெறும் ஒரு இயந்திரமாக இருக்க மாட்டான். அறம்போலும் குறுமையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பில்லாதவர்னு 997 சொல்றாரு. அது போல மக்கட்பண்பில்லாத மனிதனாக அவன் இருக்க மாட்டான், பண்புடைய மனிதனாக. அடுத்தவர் மாட்டு அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று எழுதுவாரே 315. அதுபோல் அடுத்தவனையும் தன்னை போல பாவித்து அவர் துன்பமும் தன் துன்பமாக ஏற்றுக்கொண்டு வையத்துள் வாழ்வாங்கு மனிதர்கள் வாழ்வதற்கு ஒரு நூல், ஒரு புனிதமான ஒரு வேதம் என்று கூட இதை சொல்லலாம். அதுதான் இந்த திருக்குறள். அதை எல்லோரும் வாசிப்போம். திருவள்ளுவர் திருநாளில் அவருக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய நன்றி, மறப்பது நன்றென்று அவருக்கு செய்யக்கூடிய 108 இதுதான் என்று சொல்லி வள்ளுவரை வாழ்த்துவோம், வள்ளுவரை வாழ்வியலாக்குவோம். டாக்டர் மூவா திருக்குறள் முனைப்பணி சங்க நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். உடனிருந்து உதவிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். ஆளுமை நண்பர்கள்.